நல்லா இருக்கியா? வலைக்கும் சலாம். நல்லா இருக்கேன் மாப்பிள்ள. நீ நல்லா இருக்கியா? என்ன மாப்பிள்ள அவங்கிட்ட போய் பேசிட்டு இருக்க? நான் மனசு கிடையாதா? கோவப்படாத. சும்மா இரு மாப்பிள்ள, மனுஷத்தன்மையே இல்லை. இவங்கிட்ட போய் என்ன பேச்சு? மனுஷத்தன்மை இல்லாம என்கிட்ட மிருகத்தன்மையால இருக்கு. சும்மா இருப்பா. அவனை பார்த்து நாய் கழுதுன்னு சொல்ற. டேய், அவனை பார்த்து நாய் கழுதன்னு சொல்லவே இல்லையே, மிருகத்தன்மை இருக்குன்னு தானே சொன்னேன். நீ ஏன்டா சொல்லாததெல்லாம் சொல்ற? அவன் சொல்றதுல என்னதான் தப்பு? நீ என்ன மிருகத்தன்மை உள்ளவன் சொன்னல, அப்ப நாய் கழுதுன்னு சொன்ன மாதிரி தானே? ஏப்பா, நான் தெரியாம சொல்லிட்டேன். சரி, நீ எதற்கு அவனை பார்த்து மிருககுணம் உள்ளவன்னு சொல்ற? அவன் எவ்வளோ அழகா இருக்கான் மாப்பிள்ள. உனக்கு தெரியாது அவன் என்ன செஞ்சான் தெரியுமா? என்னடா செஞ்சேன்? அவன் கேட்கிறான்ல, சொல்லு. என்ன சொல்ற? சீ, என்னடா சீ? நீனும் சீலருந்து தான் வந்திருக்கேன், நானும் சீலருந்து தான் வந்திருக்கேன். விஷயத்த சொல்லு. என்ன மாப்பிள்ள, அவனை பார்த்து மிருககுணம் உள்ளன்னு சொன்னேன். இப்ப என்ன கேட்டா அவனை பார்த்து சீன்னு சொல்ற. என்னதான் விஷயம் சொல்ல? அப்படி கேளு மாப்பிள்ள, சொல்றேன். சொல்லு. யார் மிருகம் யார் மனுஷன் பார்ப்போம். 2 பேரும் மனுஷன் தானே. யாருக்கும் மிருககுணம் சொல்ல போற விஷயத்தை இதான் முடிவு பண்ணணும். மாப்பிள்ள, அன்னைக்கு வீட்டுல மந்தி பிரியாணி போட்டு தால்ச்சா வச்சு, சம்பல் வச்சு, எண்ணெய் கத்திரிக்காய் வச்சு, சிக்கன் 65 பொடிச்சு, பிரெட் ஜாமு, சாஸு, ஜூஸுன்னு கண்டது கடிதெல்லாம் எல்லாரும் சேர்ந்து மூக்கு முட்டை வெட்டு நட்டுறாங்க மாப்பிள்ள. ஏன்டா நான் மந்தி பிரியாணி போட்டு குடும்பத்தோட சாப்பிட்டா உனக்கு ஏன்டா எரியுது? ஏன்டா மந்திச்சோறு சாப்பிட்டாடா அவனை பார்த்து மிருகன்னு சொன்னேன். அப்போ இந்த உலகத்துல எத்தனை பேர் மந்திச்சோறு மருந்து பிரியாணி சாப்பிட்டுருப்பாங்க. அப்போ அவங்களாம் மிருகமா? மாப்பிள்ள, அவன் மந்தி சோறு சாப்பிடட்டும் இல்லைன்னா மருந்து சோறு சாப்பிடட்டும், ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன விஷயத்த மறந்து சாப்பிடக்கூடாது இல்ல? ஏன்டா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மந்தி சோறு மருந்து சோறு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களா? டேய், நபி என்னடா சொன்னாங்க சொல்லண்டா. தன் அண்டை வீட்டார்கள் பசித்திருக்கும் போது தான் மட்டும் வயிறார உண்டவன் ஒரு இறை நம்பிக்கையாளராக ஆக முடியாது என்று சொன்னார்கள். வயிறு முட்டை சாப்பிட்டானே, அடுத்த வீட்டை பார்த்தானா, அதனாலதான் அவனை பார்த்து மிருகம்னு சொன்னேன். ஏன்டா அடுத்த வீட்டுல சாப்பாடு கொடுக்காட்டா அவன் மிருகமா? ஏண்டா அடுத்த வீட்டுல யாரு இருக்கா? அவன் யாருக்கும் சாப்பாடு கொடுக்கல. மாப்பிள்ள, அடுத்த வீட்டுல நான் தான் இருக்கேன். அன்னைக்கு எவ்வளவு பசி தெரியுமா? ஒரு பார்வை அடுத்த வீட்டை பார்த்தானா கதவை மூடிட்டு வாய ஆடு பிறந்து சாப்பிட்றான். மாப்பிள்ள, மனுஷன்னா மனிதனே இருக்கணும். அது இவன்ட்ட இல்லவே இல்லையே. கேட்டா கொடுத்துருப்பான், என்கிட்ட கேட்கவே இல்லையே. ஆமா மாப்பிள, கேட்டா அவன் கொடுத்துருப்பான்ல. நல்லா கொடுத்துருப்பான். யாராவது யாசனை கேட்க வந்தால் விரட்டாதீர்கள் என்று குரான் சொல்லுது. அன்னைக்கு இவன் வயிற்றுல யாசனை கேட்க வந்தவரை அடுத்த இடம் போமா என்று கோபத்தோட விளையாடுறான். இது மனிதநேயமா? ஏன்டா மிஸ்கின்ட கோவப்பட்டா மனிதனே இல்லைன்னு அர்த்தமா? மாப்பிள, மிஸ்கின் கிட்ட தெரியாம கோவப்பட்டிருப்பான். சரி விடு. தெரிஞ்சுக்கணும், மனிதநேயம்னா என்னான்னு தெரிஞ்சுக்கணும். அவன் பண்றது கூட அப்படிதான் இருக்கு. என்னது நான் பண்றத பூராமே அப்படின்னு இருக்குன்னா என்ன அர்த்தம்? எப்படி? அவன் கேட்கிறாங்களோ சொல்லு. ரோட்ல ஒருத்தன் விழுந்து கிடந்தான். டேய், வந்து ஹெல்ப் பண்றான்னு சொன்னேன். நீ இப்போ எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போறான். அன்னைக்கு கொஞ்சம் அவசரம், அதான் போனேன். மாப்பிள, அவன் தான் கொஞ்சம் அவசரம் மாப்பிள. வேற என்ன மாப்பிள? மாப்பிள்ள, அவனை பத்தி உனக்கு தெரியாது. அவன் செல்ஃபிஷ். என்னடா என்ன பத்தி செல்ஃபிஷ் சொல்ற? என்ன மாப்பிள, அவனை பார்த்து மனிதனே இல்லைன்னு சொன்னேன். இப்ப என்ன கேட்டா செல்ஃபிஷ்ன்னு சொல்ற. என்னதான் விஷயம்? வேற தானெல்லாம் இருந்தா போதும், அடுத்தவன் என்னான்னு போட்டு நினைச்சா அவனுக்கு பேர் செல்ஃபிஷ். மனிதனே இல்லாதவன் தானே. மை லைஃப் மை ரூல்ஸ். என் வாழ்க்கை நான் எப்படி வேணா வாழுவேன், உனக்கேமே எரிஞ்சு. அவன் வாழ்க்கை அவன் எப்படி வேணா வாழ்ந்துட்டு போறான். உனக்கு ஏன் அந்த கவலை? மாப்பிள்ள, அவன் ஒரு முஸ்லீம், என்னுடைய சகோதரன். ஏதாவது குறை இருந்தா அவன்கிட்ட சொல்லி திருத்தது என்னுடைய கடமை. சரிப்பா, இப்போ நான் என்ன செய்யணும் அதை சொல்லு. சொல்லுப்பா, இதெல்லாம் மனிதனையும் சொல்லு. நானும் தெரிஞ்சுக்கிறேன், அந்த மக்களும் தெரிஞ்சிருப்பாங்க. ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், மறுமை நாளில் ஆதமுடைய மகனே, இறைவன் அடியானிடம், நான் நோயில் இருந்தேன், என்னை நலம் விசாரித்தாயா? நான் உன்னிடத்தில் உணவு கேட்டேன், உணவு கொடுக்கவில்லை. தண்ணீர் கேட்டேன், தண்ணீரும் கொடுக்கவில்லை. உடனே அந்த அடியான் இறைவனிடம், இறைவா, உன்னை எப்படி நலம் விசாரிக்க முடியும்? உனக்கு எப்படி உணவு கொடுக்க முடியும்? உனக்கு எப்படி தண்ணீர் கொடுக்க முடியும் என்று கேட்கும் பொழுது கேட்டதன் அடியான், அவன் தேவையை நீ நிறைவேற்றியிருந்தால் இப்பொழுது நீ என்னை பார்த்திருப்பாய் என்று இறைவன் அந்த அடியானிடம் சொல்வான். இதுல இருந்து என்ன தெரியுது? தேவை உள்ளவர்களுக்கு உணவளிக்கும் பொழுது அதில் மனிதநேயத்தை காணலாம், மனிதநேயத்தில் இறைவனை காணலாம். ஏழைகளின் சிறைப்பில் இறைவன் வாழ்கின்றான், மனிதநேயத்தில் இறைவனை காணலாம். மனிதநேயம் மலரட்டும், மதசார்பின்மை நாடாக மாறட்டும். மனிதநேயம் வாழட்டும், மதவெறியர்கள் ஒளியட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.
அல்ஹம்துலில்லாஹ் நடுவருக்கு அப்போதுன்னு சொல்லிட்டே இருக்கேன். நிகழ்ச்சி முடிய போது உங்கள் கையில் மைக்கு தரேன்னு சொல்லிட்டே இருக்கேன்.